अस्सलाम वालेकुम and hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். ஸோ அதுவும் நம்ம ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து பிரியாணி செய்யறதுனா சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடையில் என்ன சேர்த்தனா ஃப்ளேவர் ஆயில் இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் சைஸ்ல வந்து ஒரு 4 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட்டும் ஸ்லைஸாக செதுக்கி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ கேரட் போட்டு செய்யும் போது ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும் ஆனியன் கட் பண்ணி எடுக்கும் போது. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே வதங்கி வருங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேர்த்துருக்க ஆனியன் பாருங்க நல்லா முழுமையாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டி ஆயினும் நல்லா வதங்கி வரணும். ஸோ அப்போதான் பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி நான் சேர்த்திருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதாவது ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்போதான் வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ தேவைன்னா நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே வதங்கிடும், குக் ஆகட்டும். ஸோ சமயத்தில் ப்ரெஷர் குக்கர் செய்யும் போது பார்த்தீங்கன்னா சமயத்தில் வந்து கொலவா போயிடும் ரொம்ப. ஸோ அதனால தண்ணி நம்ம வைக்கிறோம்ல ரைஸ்க்கு கரெக்டான ரேஷியோவில் தண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப தாராளமாக ரொம்ப உதிரியான செம்ம டேஸ்டியான பிரியாணி நீங்கள் செஞ்சிடலாங்க. ஸோ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து சிக்கனோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறோம். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாகவே தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்மெல் இருக்காது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ பாருங்கள் நம்ம சேர்த்து இந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ செப்பரேட்டாக பிரிஞ்சு வரணும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க, சமயத்தில் குழஞ்சி போயிடுதுன்னா நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா நான் வச்சுருக்கேன். ஸோ ரெடி பண்ணி எடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன்னு நான் வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து பிரியாணி மசாலாவோட ரெசிபி இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேபிள் ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் டீஸ்பூனால் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறோம். சிக்கனோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம், ரைஸோட குவான்டிட்டி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதிலே நம்ம கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திரு நம்ம ஆட் பண்ண கேர்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த கேர்ட் வந்து நம்ம வீட்லேயே வர ஊற்றுறது. நல்லா பார்க்கும் போதே தெரியுது பாருங்க, நல்லா ஸ்பைசியாக இருக்குங்க. மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாங்க, உங்களோட கன்வீனியன்ட் தான். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் சிக்கனோட குவான்டிட்டி எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு சொன்னால் ஒரு 600 கிராம் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் நான் வந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் கூட நீங்கள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ ஸ்மெல் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் 600 கிராம் எடுக்கிறீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்மெல் இருக்காது. நல்லா அந்த கிரேவியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ½ லெமன் ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ½ லெமன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ½ லெமன் மட்டும் தான் ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம லெமன் சேர்க்கறதுனால பிரியாணியோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதனால் காரம், பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், அப்புறம் புளிப்பாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கணும். அண்ட் முக்கியமாக நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான தண்ணி வைக்கணுங்க. 1 கப்பு நீங்கள் ரைஸ் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு 1.5 டம்ளர் தாராளமாக சேர்க்கலாங்க தண்ணி. இதுவே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் 3 அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நான் வந்து அரிசியை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் செய்யறதுனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து செய்யும் போது கரெக்டான ரேஷியோவில் தண்ணி வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஒருவேளை நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நான் சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா செம பர்ஃபெக்ட்டான பிரியாணி செய்யலாம். நீங்க வந்து பிரஷர் குக்கர்ல செய்யாம நார்மலா சட்டியில செய்றீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட குறைச்சு வச்சா கூட இழுத்துக்கும் கரெக்டா. ஆனா நீங்க பிரஷர் குக்கர்ல செய்யும்போது தண்ணியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியே வைங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழவா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நம்ம ரைஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஆப்பையால ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்டா நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். அதாவது நான் இன்னைக்கு வைரலி கீ வந்து ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாவே சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஃபுல்லா. ஸோ அதுக்கப்புறம் கேஸ் கட்னா செக் பண்ணிட்டு நீங்க விசில் வச்சுக்கலாம். பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம விசில் வச்சுக்கலாம். ஸோ வந்து ப்ரெஷர் குக்கராக இருக்கட்டும், நம்ம பிரியாணி சட்டியில் செய்கிறதா இருக்கட்டும், ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு குக் ஆகும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம கீ சேர்த்துருக்கோம்ல, ஸோ அது வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் சேர்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிரியாணிக்குன்னு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலையாம நல்லா உதிரியாக வரவங்க. நீங்கள் அவசரமாக எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க, உடனே குக் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடும். அது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி செய்யுங்க. ஸோ அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெந்துடுங்க. பிரியாணிக்கு நீங்கள் எக்கை பாயில் பண்ணி கூட வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுவும் இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா எக் பாயில் பண்ணது வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள் நம்ம வேக வச்ச சிக்கன் எல்லாம் ரொம்ப அழகாக உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஸ்வீட் எஸ்கேப் டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.